எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. அம்மா, ஆதிரி அக்கா சொல்றது உண்மையா? சத்யா, அது வந்து உண்மையான்னு கேட்டேன். எதுக்கு இப்படி பண்ற? நான் தான் கார்த்திக் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டேல. இந்த வாழ்க்கைய மனசார ஏத்துக்கிட்டல. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? நீ ஏத்துட்டு இருக்கலாம், ஆனா என்னால ஏத்துக்க முடியல. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிற. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்கு வேற வழியே இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன். இது தப்பா? போதும், நிறுத்துமா. பண்றதும் பண்ணிட்டு அதுக்கு காரணம் வேற சொல்லிட்டு இருக்கியா? புது நியாயப்படுத்தி வேற பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துறதுக்காக ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெயி. முதல்ல நீங்க இருக்கவே வேண்டாம், கிளம்பி போயிட்டே இரு. சத்யா, என்னைய போ சொல்ற? நீ தானே கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்த கலந்த, அப்ப உன்னதான் போக சொல்லுவ. நான் மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா ஃபங்க்ஷன்ல கலந்துக்க, இல்ல இங்க இருந்து போயிடு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பாப்பா, என்ன பிரச்சனை? ஏன் இப்ப அம்மா கிட்ட கோவப்பட்டு இருக்க? அம்மா அம்மாவா இல்லாம வில்லி வேலை பார்த்தா கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு ஆதிரி அக்கா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நானும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா என்னடானா கூல்ட்ரிங்க்ஸ்ல தூக்க மருந்து கலந்து அத வந்திருக்கிற கெஸ்டுக்கெல்லாம் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா இது? பாப்பாவோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக நம்ம எம்எல்ஏல இருந்து எல்லா பெரிய மனுஷங்களும் வந்திருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லவா இருக்கும் சொல்லுங்க?